இப்போ அஜித் சார் எல்லாம் பாக்கணும்னு வெளியே அவ்வளவு துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அவர் கூடயே நடிச்சிருக்கீங்க. அத பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணாங்க? எனக்கு சிவா சார் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நீங்க அஜித் சாருக்கு வந்து தம்பியா நடிக்க போறீங்க அப்படின்னு தான் சொன்னார். அஜித் சாருக்கு தம்பியா என்ன பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்க கதை அப்படின்னு தான் நினைச்சேன். போய் இறங்கியாச்சு ஸ்பாட்ல. அஜித் சார் ஃபர்ஸ்ட் நான் நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேங்க, இன்னைக்கு அப்படி வாக்கிங் டைரக்டரும் அவரை பேசிட்டு வந்துட்டுருங்க. நாம தான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு இவர் தான் அப்புக்குட்டி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார் அஜித் சார்ட்ட. ஓகே அவர் அப்படி ஆக்ட் பண்றாரா, ஓகே. அதோட முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் ஷூட்டிங்கு. ஃபர்ஸ்ட் நாள் சீன் வரலன்னு நினைக்கிறேன், ரெண்டாவது நாள் சீன் வந்தது, நடிச்சாச்சு. அஜித் சார் உண்மை என்னன்னா அவர் நல்லா பண்றோம்னா இமிடியேட்டா பாராட்டினார். சூப்பர், நல்லா பண்றீங்களே, செம்ம, இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாரு. வெண்ணிலா கபடி ப்ளூ சார். ஓ அப்படியா, சரி 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 சூப்பர். அப்புறம் இன்னொரு சீன் நடிச்சிட்டு இருக்கும்போது ரமேஷ் கண்ணா சார் சமயம் பண்றாருல, ஓ ஒரு நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காருங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான், அப்படியா என்ன படம், நான் நேஷனல் அவார்டு சொல்லலை, ஏன்னா ஏன் அதை நம்ம சொல்லி அப்படின்ட்டு. அப்புறம் ரமேஷ் கண்ணா சார் சொல்லிட்டாரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா, அப்படியா அப்படின்னு. அப்புறம் ரொம்ப டீப் ஆயிட்டாரு, பரவாயில்லையே. அப்புறம் கூப்பிட்டு ரெகுலரா நல்லா பேச ஆரம்பிச்சாரு. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா எல்லாருமே நல்லா பழகும். விதார்த்து, பாலா, ஒரு டீமா ஜாலியா. கல்யாணம் ஆமாண்ணே, கல்யாணம் சிவா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அந்த படம் வந்து இன்னைக்கும் மயில் வாகனம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இன்னைக்கு வெளியில போனா நிறைய பேர் வந்து தம்பி மயில் வாகனம் அப்படிமா. நான் கூட்டத்துல எங்கேயாவது ஸ்பாட்ல இருப்பேன், மயில் வாகனம்னு ஒரு சவுண்ட் வரும், அண்ணே அப்படி. அந்த மாதிரி அந்த ரோல் வந்து இன்னைக்கும் வீர படம் வந்து பேசப்பட்டிருக்குன்னா இயக்குனர் தான். அதுக்கப்புறம் வீரம், அதுக்கப்புறம் வேதாளம். அஜித் சாரோட 2வது படம். அவர் போட்டோ ஷூட் பண்ணாரு அந்த டைமிங். அதுவும் டிஃபரெண்டான கேரக்டர். ஆமா ஆமா, போட்டோ ஷூட், அது கோட் ஷூட்ல போட்டோ ஷூட் பண்ணனாரு வீரம் டைம்ல. அப்புறம் நான் அப்போ வந்து பிஸியா இருந்ததுனால எனக்கு நான் அப்படி சொல்லக்கூடாது, ஆக்சுவலா வேற வழி இல்லை, சொல்லித்தான் ஆகணும். உண்மையாவே நிறைய படங்கள் இருந்தது. அவர் என்னன்னா தாடி எல்லாம் எடுக்கணும், அது முடியாது சார் அப்படின்னு. அப்புறம் வேதாளம் கமிட் ஆகும்போது சொல்லிட்டாரு, இந்த பாட்டி நீங்க மிஸ் பண்ண முடியாது, கண்டிப்பா போட்டோ ஷூட் பண்றோம் அப்படின்ட்டாரு. அப்புறம் தான் போட்டோ ஷூட் பண்ணாரு. அது பயங்கர வைரல் ஆச்சு போட்டோ ஷூட். அதே கெட்டப்ல நடிச்சேன் வேதாளம்ங்கிற படம். யாருக்கும் அப்புக்குட்டி அடையாளம் தெரியல. அதான் உண்மை. அந்த படத்தை தாடி எல்லாம் எடுத்து மீசையெல்லாம் எடுத்தோன்னே நான் தான் நடிச்சேன்னு நிறைய பேருக்கு தெரியாது. குழந்தை இவ்வளவு பொருளை போட்டு உடைக்கிறோம், கொய்யால சிரிக்குதுங்க. உடைக்கிறது நம்ம பொருள். வீட்டை காலி பண்ற மூடுக்கு வந்தோடனே பொருளை உடைக்கிற மோடுக்கு போயிட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் அப்பு நீங்க எங்க வேதாளத்தை நடிச்சீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. டோட்டல் சேஞ்ச் அந்த படம். தாடி மீசையெல்லாம் எடுத்து எனக்கும் நானாங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த படத்துல பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் விழுந்தது. என்னன்னா இந்த தாடி எடுத்ததுனால, நான் இப்படி நடிக்க போறேன் இந்த கெட்டப்ல இருக்கிறதுனால சில இயக்குனர் வந்து என்னை கூப்பிடுறதுக்கு தயங்கினாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு லுக்கு மாறுது அப்படிங்கிறப்ப சில இயக்குனர் என்னை கூப்பிடல, நிறைய இயக்குனர் கூப்பிடல. அப்ப சுவிசார் என்னை பார்த்து ஒரு நாள் திட்டினாரு, ஏன்டா தாடி எடுத்து உயிரை எடுக்கிற அப்படின்னா. இல்லை சார், ஒரு கெட்டப் அஜித் சார் எடுத்தாரு, அப்படியே மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தேன். இப்ப நிறைய பேர் வந்து இன்னைக்கு அடையாளம் தெரியல, தாடி எவ்வளோ அப்படின்னாரு. திரும்ப வளர்த்தா திரும்ப பிஸி ஆயிட்டு. அகைன் வீரம் தாண்டி அகைன் அஜித் சார் கூட பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவர் என்ன பேசினார் அகைன் உங்களை பார்க்கும்போது? ஹாப்பி. ஃபர்ஸ்ட் படம் ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறப்ப அஜித் சார் கூட அடுத்த படம் ஜாலியா ஒர்க் பண்ணாங்க. வேதாளம் உண்மையாக ரொம்ப ஜாலியா ஒர்க் பண்ணோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. படமும் ரொம்ப எனக்கு ஒரு நல்ல இண்டிவிஜுவல். அந்த பக்கம் சூரியனா அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோலா இருந்தது, குழந்தை அப்படிங்கிற கேரக்டர். இனிமேல் நோட் பண்ணிட்டு எல்லாரும் பாருங்க, வேதாளம் அப்போ நீ பண்ணிருக்காப்புல குழந்தைங்கிற கேரக்டர் அப்படின்ட்டு. அந்த கேரக்டர் உண்மையாவே டோட்டல் சேஞ்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வேதாளம்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்த மூவி எதுனா வெந்து தணிந்தது காடு. அந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா பெரிய ப்ரொடக்ஷன், கௌதம் வாசுதேவன், சிம்பு இந்த மாதிரி கூட நடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வேதாளத்துக்கு அப்புறம் கொரோனா ஒரு 3 வருஷம் பிரேக் அப்புறம் கொரோனா வந்துருச்சு. அது ஒரு பெரிய பிரேக்காவே தான். சினிமாவில் வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன பிரேக் இருக்கும், அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன பிரேக் இருந்தது. அப்புறம் எனக்கு ஒரு மைண்ட் அளவுல எனக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு, என்னடா அது தாடியில எடுத்தோன்னே எல்லாம் சினிமாவே நம்மளை மறந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பயம் எனக்கே இருந்தது. அப்புறம் ஊருக்கு போயிருந்தேன். அப்பதான் கொரோனா முடிஞ்சு ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிக்குது. இப்போ வந்து தெரிந்தது காடு அங்கே ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங், 2வது நாள் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஊர்ல போயிட்டு இருக்கு நாங்கள் ஷூட்டிங். சும்மா யதார்த்தமா ஒரு நண்பர் வந்து ஆடையற்று
அண்ணன் குள்ளநரி கூட்டத்தில் ஒர்க் பண்ண ஒரு அண்ணன் பால்ராஜ் அவர் வந்து எப்பா ஷூட்டிங் போயிட்டு இருப்பா என்ன போய் பாரு அப்படின்னா டேரக்டர். எனக்கு இப்போ அழகர்சாமி முதல்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் பிடிச்சிருங்கிறது நான் மைண்ட்ல வச்சுக்கவே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் மாறி அவரோட நண்பர் மதன் சார் தான் பண்ணாரு. சரி நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். சிம்பு பார்த்தா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்னாரு. நான் ஒண்ணுமே சொல்ல முடியல என்னால. இல்லைங்க டேரக்டரை பார்க்க போறேங்க அப்படின்ட்டு போயிட்டேன். போனோடனே கௌதம் சாரை பார்த்தேன். பார்த்தா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்க நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. அது பெரிய விஷயம். என்னன்னா எனக்கு தயக்கமா இருந்தது. எப்படி பேர் இயக்குனர் போய் நம்ம ஆமா தெரியறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணா போய் பார்த்து பேசலாம். ஆமா நம்ம மக்கள்கிட்ட தெரிஞ்சு அங்க ஒரு ஈகோ இடிக்கும். எப்படி போய் பாக்குறது ரெஸ்பான்ஸ் தருவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சக்கு இருந்தது. சரி பாத்துருவோம் என்னதான் நடக்குது பாப்போம்ட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் பார்த்தேன். அவர் சரியான ரெஸ்பான்ஸ் சார். வாங்க போட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நல்லா இருக்கு சார். என்ன படம் போயிட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு. இல்ல சார் இப்பதான் கொரோனா முடிஞ்சிருக்கு இனிமேதான் பிக்கப் பண்ணும் அப்படின்னு. ஓகே உங்களுக்கு சொல்றேண்ணே சார். நான் அப்ப சொல்லிட்டேன் சார் எங்க ஒரு ஸ்லாங் தான் எடுக்கிறீங்க நான் அது கேள்விப்பட்டேன். நான் இந்த ஊருக்காரன் தான். திருநெல்வேலி திருச்செந்தூர் பக்கம் தான் எனக்கு ஊரு. அதனால வந்து இந்த ஸ்லாங் எனக்கு ஈஸியா தான் இருக்கும். அதனால நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணுவோங்க அப்படின்ட்டு. அப்போ நாதன் சார் நம்பர் அவர்கிட்ட அசோசியேட் டைரக்டர் நம்பர் வாங்கிங்க அப்படின்னா. நான் வந்து அவங்க ஷூட்டிங் முடிச்சு 2வது நாள் என்ன கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு சின்ன ரிஹர்சல் வச்சாரு. அந்த கேரக்டருக்கு செட் ஆகுமா அங்கே வச்சாரு. வச்சு பார்த்தாரு. ஓகே அப்படின்ட்டாரு. அப்போ ஓகே நான் ஹீரோ கூட த்ரோட்டா வரீங்க அப்போ குட்டி அப்படின்றாரு. ஓகே ரைட் அப்படின்னு தான் போனேன். அங்கேயும் சஸ்பென்ஸ் தான். இந்த வில்லன்கிற கேரக்டர் மட்டும் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சுந்தரபாண்டியிலையும் சொல்ல இதுலயும் வந்து சொல்லல. பாதி படம் போற வரைக்கும் நான் நெகட்டிவ் ரோல் தெரியவே தெரியாது. கௌதம் சார் வந்து விட்டுருவாரு காமெடி. நான் எப்பவுமே எண்டு ஒரு சீன் முடியுதுன்னா அங்க ஒரு பஞ்சு டைலாக் ஏதாவது ஒன்று போடலாமா காமெடி ஏதாவது ஒன்று போடலாமா காமெடி ஆசை இல்லை அதனால ஏதாவது ஒரு பஞ்சு போடுவேன். போடுங்க போடுங்க அப்படின்ட்டு சரி நம்ம காமெடியன் தானே அப்படிங்கிற எண்ணத்துல நானும் நடிச்சுட்டு இருந்தேன். எல்லா சீனும் இதெல்லாம் வந்ததுன்னா பஞ்சு டைலாக் காமெடி கை தட்டுவாங்க. எனக்கு தெரியாதுமா அதுதான்மா. அப்புறம் எல்லாம் ஒரு 15 நாள் 20 நாள் ஷூட்டிங் போயிடுச்சு. போன பிறகு அப்புறம் ஒரு நாள் டைரக்டரு கௌதம் சார் கேமராமேன் சிம்பு எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க என்னை பார்த்து. என்னடா சிரிச்சு ரொம்ப காமெடியா பண்ணிட்டு நம்ம என்ன ஒண்ணும் பண்ணலையே காமெடி பண்ற அளவுக்கு ஒண்ணும் பண்ணல இப்படி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்களா என்னங்க என்ன பார்த்து சிரிக்கிறீங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு. இனிமேதான் உங்க ஆட்டம் ஆரம்பம். என்ன சார் ஆட்டம் இல்ல இல்ல ஒரு ரோல் பாருங்க இன்னையில இருந்து நீங்க நெகட்டிவ் அப்படின்னு. நான் யார்ட்டையும் சண்டை போடலையே சார். இல்லைங்க உங்க ரோல் நெகட்டிவ் ரோல் அப்படின்னாங்க. அப்பதான் எனக்கு என்ன சார் சொல்றீங்க அவனால ஃப்ரெண்டா நடிச்சுட்டு இருக்கு அப்படின்னா. அப்புறம் இந்த சீன் பண்ண பயங்கர எனக்கு ஒரு பக்கம் என்ன காமெடி எல்லாம் பண்ணியிருக்கோம் இது எப்படி செட் ஆகும்னு பார்த்தா நான் படம் பாக்குறேன். நான் எங்கெங்க பஞ்சி சிரிப்பாங்கன்னு போட்டோம்னா அங்கெல்லாம் கத்திரி வச்சுட்டாங்க என்று மட்டும். அது ஒரு டைரக்டர் நம்மளை ஃப்ரீயா விடுறது இருக்கு. அது வந்து கௌதம் சார் எனக்கு பயம் இருந்தது. கௌதம் சார் படத்துல நடிக்கும் போது ஒரு பெரிய இயக்குனர் நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது. டைலாக் சேஞ்ச் பண்ணவே கூடாது. இருக்க டைலாக் அப்படியே இருக்கணும். அப்படின்னா டைலாக் ரைட்டர் வேற அந்த ஸ்லாங்கு சிங்கிள் டேக். இது ஒரு ஷாட்லாம் கிளைமாஸ் ஷாட்லாம் வந்து 4.5 நிமிஷம் போகும். சிங்கிள் டேக் என்ன ஷூட் பண்ணுவாங்க தெரியுமா அந்த ஷாட் வந்து 4.5 நிமிஷம் போகும். எனக்குலாம் தொடர் நடுங்கிருச்சுன்னு தான் சொல்லணும். சிம்பு கண்டுபிடிச்சிட்டாப்ல. என்ன அண்ணன் பேக் வாங்குத அப்படின்னா ஆமாப்பா முடியலப்பா பண்ணிடுவேன்ப்பா அப்படின்னா. நான் டைரக்டர் சொல்றது அப்போ நீங்க பண்ணிடுவீங்களா பண்ணிடுவீங்க பண்ணுங்க ஓகே தைரியமா டேக் போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டேக் தான் நம்ம கான்ஃபிடண்டா இருக்கணுமே. அப்படி உண்மையாவே கௌதம் சார் படம் வந்து இந்த காட்டு திரும்ப ஒரு என்ன திரும்ப போக்கஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய படம் தான் நான் சொல்லுவேன். எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு அந்த மூவி? 2 பெரிய ஆக்டர் ஒருத்தர் பெரிய டைரக்டர். அது ஸ்பெஷல் எவ்வளவு பெரிய பிளஸ்னா இன்னைக்கு என்ன கூப்பிட்டு நீங்க பேட்டிட்டு இருக்கிறீங்களே அந்த அளவுக்கு பிளஸ் தான். இப்ப நீங்க வில்லனா பண்ணி இவ்வளவு ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து ஹீரோவா பண்றீங்களா இல்ல வில்லனா பண்றீங்களா இல்ல காமெடியா பண்றீங்களா? எல்லாமே பண்றேன். அதான் உண்மை. இப்ப வந்து அடுத்தது வாழ்க விவசாயிங்கிற படம் லீடா பண்ணிட்டு ஹீரோவா. அது என்ன எப்படி வந்து ஹீரோ வசுந்தரா தான் ஹீரோயினியா பண்ணிருக்காங்க. அந்த படம் ஒரு வாழ்வியலான ஒரு படம். ஒரு விவசாயியுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அவனுக்கு இந்த சமுதாயத்துல கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை வச்சு இருக்கோம். அப்புறம் ஜீவகாருண்யம் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் வந்து அதுலயும் லீடா தான் பண்றேன். அதுல ஒரு குழந்தைக்கு அப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பொண்ணு பண்ணியிருக்காங்க. அந்த படமும் சூப்பரா வந்துருக்கு லீடா. அரிக்கும்பன் ஒரு படம் நெகட்டிவ் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். காமெடினா கண்ணியப்பன் அப்படின்னு ஒரு படம். டம்ளர்னு ஒரு படம். அப்புறம் என்ன கசாப்பு இப்படி நிறைய டைட்டில் இருக்கு. அப்போ இதுக்கப்புறம் வர எல்லா ஸ்கிரீன்லயும் உங்களை பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கணும். வேற வழியில இல்லைன்னா பொழப்பு நடத்த முடியாது. ஏன்னா
இப்போ எனக்கு நானே பிஸ் ஆயிட்டேன். நம்ம ஹீரோவும் கிடையாது, காமெடினா நம்ம இதுதான் நீ பிஸ் பண்ணிக்காம Fix போனா பண்ண முடியாது. டைரக்டர் பிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படிதான் நம்ம போகணுங்கிறது எனக்கும் தெரிஞ்சிச்சு. அதுக்காக வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, லீடா பண்ணிட்டாரு, இனிமே ஹீரோ பண்ண மாட்டாரு, சரி காமெடி நான் பண்ண மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. வில்லனா பண்ணிட்டாரு ஹீரோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அது இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டர்னா எல்லாமே பண்ணணுங்கிற மைண்ட் செட். நான் உண்மையாவே எனக்கு காமெடினா த்ரோட்டா கிடைச்சிருந்ததுன்னா அப்படியே போயிருந்திருக்கும். ம். எனக்கு அப்படி கிடையாது, மாறி மாறி வந்ததுனால எனக்கு அது பெரிய விஷயமாவே இல்லை இப்போ அப்படின்னு தான் நான் சொல்றேன். Yeah. நீங்க பண்ண ரோல்லயே உங்களுக்கு எந்த ரோல் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு? சரி, இப்போ இந்த ரோல் பண்ணேன், என்னால பண்ண முடியல, பட் நான் ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்க எந்த ரோல் சொல்லுங்க? எனக்கு சுந்தரபாண்டியன் ரோலே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. என்னன்னா பிகாஸ் எந்த ஒரு ரிஹர்சலும் அவங்க குடுக்கல, கொடுக்கல, பிஃபோராவும் இன்ஃபார்ம் பண்ணல. இன்ஃபார்ம் பண்ணல. நான் நேஷனல் அவார்டு வேற வாங்கிட்டு போறேன். வாங்கிட்டு அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் போறேன். சோ அவங்க எல்லாரும் லுக் வைஸே டிஃபரெண்டா. லுக் வைஸா அப்பு குட்டி நேஷனல் அவார்டு நடிகர் இப்போ வந்து பிச்சு உதறிடுவாரு, தமிழ் சினிமாவை புரட்டி போட்டுருவாருங்கிற எண்ணத்துலதான் இருக்காங்க. லைட்மேன்ல இருந்து எல்லாருமே அந்த எண்ணத்துலதான் இருக்காங்க. நானும் நானும் பயங்கர சந்தோஷம் போயிட்டு இருக்கேன். சரி போய் நம்ம நல்லா பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நாள் டைலாக் மாட்டிக்கிட்டேன். சூரி இனியோ எல்லாம் லென்த் டைலாக், அந்த ஹோட்டல் சீனு, இதுக்காக தான் இந்த பொண்ணுக்காக தான் ஹைட் வச்ச ஷூலாம் போட்டிருக்கேன். அந்த சீன் சிங்கிள் ஷாட் பண்றேன். எனக்கு 3-4 டேக் 5 டேக் போயிடுச்சு. எனக்கு சசிசார் பெரிய பழக்கம். அந்த நிமிஷம் சசிசார் மூஞ்சே பாக்குறேன், இவர் என்ன ரியாக்ஷன் பண்றாரு, திட்டுவாரா இல்லையா, அவர் ஒண்ணுமே சொல்லு. ஓகே சார் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன் சார், டீயை சாப்பிட்டு வந்து ஸ்மோக் பண்ணிட்டு பண்ணக்கூடாது, ஆனா பண்ணிட்டு வந்து பண்ணி ஓகே பண்ணேன். எனக்கு அந்த நிமிஷம் கஷ்டமா இருந்தது. அதே நாள்ல அடுத்த ஈவினிங் ஒரு சீன், அந்த சீன்ல எல்லாருமே நொந்துட்டாங்க என்னை பார்த்து, இவன் என்ன அப்படி சாவடிக்கிறான் அவார்டு வாங்கிட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி. ஈவினிங் ஒரு சீன் போச்சு, எனக்கு மனசு திருப்தியாவே இல்லை. ஐயோ சொதப்பிட்டோமே, நல்லா பண்ணாம விட்டோமே அப்படின்ட்டு. ஈவினிங் ஒரு சீன் கலகிட்டேன். அப்புறம் எல்லாம் கிளாப்ஸ் ஸ்பாட்ல. அப்பதான் நிம்மதியா போய் தூங்கினேன். என்ன இதுல ஒரு பெரிய பிரச்சனை, அந்த அவார்டு வாங்கிட்டு நல்லா பண்ணலன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். அது ஒண்ணு இருக்கு, அது கொஞ்சம் பார்த்துதான். ரெண்டாவது நம்ம இயக்குனர் என்ன சொல்றாங்களோ அதை நடிச்சாலே போதும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பார்முலா தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் சின்சியாரிட்டி அதிகமா இருக்கு அந்த அவார்டு வாங்கினால. வெண்ணிலா கபடி குழுல ஸ்டார்ட் பண்ணி வெந்து தணிதல் காடு வரைக்கும் இப்ப நீங்க ஜர்னி பெருசா வளர்ந்துருக்கு. சோ இது தமிழ்ல பண்ணிருக்கீங்க, பட் அதர் லாங்குவேஜ்ல ஏதாவது படம் பண்ணிருக்கீங்க? எனக்கு அழகர் சாமியின் முடிச்ச உடனே எனக்கு வந்து மலையாளத்துல வாய்ப்பு வந்தது. ஸ்நேக வீடு அப்படின்னு ஒரு படம், சத்யம் நந்திகட் சார் தான் டைரக்ஷன். அவர் மலையாளத்துல பெரிய டைரக்டர். எடுத்தோடனே மோகன்லால் சார் கூட எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அவரோட நடிக்கிறதுக்கு. நல்ல ரோல். சத்யம் நந்திகட் சாருக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணேன். ஐசக் நியூட்டன் சன்னா புலி போஸ்னு ஒரு படம், ஓட்டா. ஒரு கிட்டத்தட்ட மலையாளத்துல மட்டும் ஒரு 15 படம் பண்ணியிருப்பேன். ஆமா, ஒரு லீடா ஒரு படம் பண்ணி கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சு அந்த படம். ஆக்சுவலா வந்து ஃபைனல் முடியல. லீடாவும் மலையாளத்துல ஒரு படம் பண்ணேன். எனக்கு மலையாளம் உண்மையாவே தெரியல. நான் நிறைய பேர்ட்ட மலையாள கேரக்டர் கொடுங்கன்னு கேட்டேன். ஐயோ இது தமிழே மலையாளமே எப்படி பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்ப தெலுங்கு ஒரு படம் பண்ணிருக்கேன், காமெடி படம். ஹிந்தி வந்து அதே தெலுங்கு படம் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி பண்ணாங்க. ஹிந்தி ஈஸியா இருந்ததுமா பேசுறது உண்மையாவே. ஆனா ஹிந்தி படம் பண்ண முடியல. அது அப்புறம் பாதி படத்துல அந்த ஹிந்தி கேன்சல் பண்றாங்க. இப்போ அதே இப்படி தெலுங்கு தமிழ் 2 லாங்குவேஜும் பண்ணியிருக்கேன். தெலுங்கு நான் ஃபர்ஸ்ட் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அதர் லாங்குவேஜ் பண்றது ஒரு சேலஞ்சு தான் உண்மையாவே. ஏன்னா நம்ம மொழி தெரியாது, பண்ணிட்டு திடீர்னு வேற ஸ்டேட் போய் பண்ணோம். மொழி தெரியாம பண்றது, இன்னைக்கு மொழி தெரியாம இந்த பொண்ணு நடிக்க வர்றது, அவங்களாம் நடிக்க வரும்போது நமக்கு இப்பதான் தெரியுது, மொழி தெரியாம நடிக்கிற எவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு. மொழி தெரிஞ்சு நடிக்கிறதே நம்ம டேக் ஆகும் சில நேரத்துல. எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து ஒரு சீன் வந்து ஒரு சில சீன் ஒரே டேக்ல ஓகே பண்ணுவோம், ஒரு சில சீன் வந்து டைம் எடுக்கும். ஒரு நல்ல சீனா இருக்கலாம், எல்லாம் மூடு கரெக்டா இருக்கணும், ஒரு டேரக்டர் நினைக்கிறது வரணும். எனக்கு அது கொஞ்சம் பழகிடுச்சு. எல்லா படமுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணா கூட நல்லா வர்ற வரைக்கும் பண்ணி நல்லா சீன் நல்லா வந்து மக்கள் ரசிக்கிற வரைக்குமே நமக்கு நிம்மதி கிடையாது. அது மலையாளமா இருந்தாலும் தெலுங்கு நான் இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். தெலுங்கு படம் ஹிட் ஆகணும். யாலி சார் ரொம்ப பாராட்டினாரு, நல்லா பண்ணிருக்கப்பா நீ, இந்த படம் வந்து உனக்கு தெலுங்குல நல்லா ரீச் ஆகும் அப்படின்னாரு. ஃபுல் காமெடி பண்ணிருக்கேன். பாப்போம். இவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க, இப்ப வரைக்குமே உங்க கூட ஃப்ரெண்ட்லியா கேரக்டர்ஸ்னா யாருன்னு சொல்வீங்க? விஷ்ணு விஷால், அப்புறம் சூரி, ஏதாவது நான் பேசிக்குவோம் அப்பப்ப. விதாத்து, ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு நட்பா தான் இருக்கும். இப்ப நம்ம எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி தான். இப்போ நடிகர்கள்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு சொல்லிட்டீங்க, இப்ப நடிகைகள்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு சொல்லுங்க. ஹீரோயின்ஸ் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ஹீரோயினி அந்த பக்கம் இருக்கேன், நான் கொஞ்சம் தள்ளியே தான் உட்காந்துக்கிட்டு
ஏன்னா ஏதாவது பேச தெரியாம பேசி மாட்டிக்க கூடாது. நான் அதிகமா பேசுனது ஹீரோயின் அப்படின்னா சரண்யா. உண்மையாவே ரொம்ப வெகுளியான பொண்ணு, ஒரு ஜாலியான பொண்ணு. அவன் நல்ல ஃப்ரெண்டா இருந்தான். அப்புறம் எல்லாரும் கூடயும் பேசியிருக்கேன், தமனா கூட பேசியிருக்கேன், பழகிருக்கோம். பட் ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா எனக்கு சரண்யான்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ்லாம் யாரு? என்ன பிடிச்சு நடிச்ச ஒரு பொண்ணு சரண்யாவை தான் திரும்பவும் சொல்றேன். எல்லாரும் எனக்கு அந்த அப்போ எனக்கு குஷ்பு மேடம் ரொம்ப பிடிக்கும். டைம்ல பழைய ஹீரோயின் சாவித்ரி அம்மா ரொம்ப பிடிக்கும். சிவாஜி சார் ஆக்டர் ரொம்ப பிடிக்கும். கமல் சார் பிடிக்கும். அப்படி நிறைய சொல்லலாம். ஸ்ரீதேவி அம்மா பிடிக்கும். ஏன்னா அவங்களெல்லாம் ரசிச்சதுனால தான் நம்ம சினிமா பண்றோம். இருந்தாலும் நட்பா சொல்லும் போது எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டா, ஒரு ஃப்ரெண்ட்லியா, இவங்க வசுந்தராவும் என்கிட்ட நல்ல பழகினாங்க. சரண்யாவும் நல்ல பொண்ணு. எல்லா ஆர்டிஸ்டுமே இப்போ தொழிலா நம்ம பார்க்கும்போது எல்லா ஆர்டிஸ்டுமே வெரி ஜெனுவன், சூப்பர் நைஸ். ஃபீல்டில் ரொம்ப ஹாப்பி. நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. நல்ல தொழிலில் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு பெரிய. நேஷனல் அவார்ட் வாங்கின அப்புறம் உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் மாறுச்சா? ஆனா எனக்கு தேவையானது கண்டிப்பா சினிமா எனக்கு கொடுத்துருக்குன்னு தான் சொல்லுவோம். எனக்கு தேவையான அடிப்படை காரு, டிரைவர். முன்னாடி சைக்கிளில் போயிட்டு இருந்தேன், இன்னைக்கு கார்ல போனேன். முன்னாடி ஒரு சின்ன பாத்ரூம் மாதிரி ரூம்ல இருந்தேன், இன்னைக்கு ஒரு பெரிய பிளாட்ல இருக்கேன். வெளியில போனா அன்னைக்கு யாருமே என்னை கண்டுக்க மாட்டாங்க. இப்ப எல்லாருமே அண்ணன் தம்பியா பேசுறாங்க, பழகுறாங்க, சாப்பிட்றீங்களான்னு கூப்பிடுறாங்க. ஒரு அன்பை சம்பாதிச்சிருக்கோம் ஒரு சினிமாவில். நான் சந்தோஷமா இருக்கேன். என்னன்னா சினிமாவில் ஒரு ஹாப்பியா தான் இருக்கேன். இன்னும் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியாக இன்னும் மேல போகும். பிளாட்டுங்கிறது ஒரு தனி வீடு ஆகலாம், எப்படி வேணாலும் ஆகலாம், சந்தோஷமா இருக்கலாம். 4 பேரை கண்டிப்பா மகிழ்விப்பேன், ஒரு 4 பேருக்கு வேலை கொடுப்பேன், அது முடியும். உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க ஏதாவது லவ் பண்ணிருக்கீங்களா? லவ் இருக்கும். அந்த அளவு சின்ன வயசுலாம், விவரம் தெரியாத வயசுல அந்த ஒரு 8வது படிக்கும் போனா சின்ன சின்ன லவ் பண்ணிருப்பாங்க. சும்மா ஒரு அது சொல்ல ஒரு இது என்ன சினிமாவுக்கு அப்படின்னா நான் ஒரு நடிகை லவ் பண்ணேன். அவனுக்கு பெரிய நடிகைலாம் கிடையாது. அப்பதான் அந்த படம் நடிக்கிறாங்க. நான் அவங்ககிட்ட போய் லவ்னு சொல்ல தெரியல எனக்கு. மேரேஜ் பண்ணிக்கோமாங்க அப்படின்னா அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் சொன்னதை நம்பவே இல்லைங்க. அது ஏங்க காமெடி பண்ணாதீங்க அப்படின்னுச்சு. என்னது காமெடி பண்ணாத, உண்மையாதாம்மா கேட்டேன் அப்படின்னா நம்பவே இல்லை கடைசி வரைக்கும். இப்ப கல்யாணம் பண்ணிடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டு சொல்லுது, நீங்க போய் தானே சொன்னீங்க. ஏமா நான் உண்மையாதாம்மா நீங்க கேட்டேன். உண்மையா நீங்க உண்மையா சொல்லியிருந்தா நான் உங்களே கல்யாணம் பண்ணிருப்பேங்க அப்படின்னு. இப்ப ஏமா இவ்வளவு லேட்டா சொல்றேன், அப்பவே சொல்லிருக்கலாமே அப்படின்னா. இப்ப அங்க என்ன வேதனைன்னு தெரியல பாவம். சொல்ல முடியாதுமா, இங்க கொஞ்சம் வேணாங்கிறியா. அப்படி லவ்ங்கிறது வரும், அது எல்லாருக்கும் சக்சஸ் ஆகுமானா கஷ்டம் தான் இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கின சம்பளம் எவ்வளோ? அந்த சம்பளத்தை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? சாப்பிட்டேன். அதான் உண்மை. நல்லா சாப்பிட்டேன். பரவாயில்ல. சினிமாவில் ஒரு 30 ரூபா சம்பளம் ஃபர்ஸ்ட் வாங்குறோம். 30 ரூபா. அதுவும் ஏஜென்ட் கமிஷன்லாம் போக நமக்கு கிடைக்கும். அவங்க 40 ரூபா 45 ரூபா அவங்க வாங்கியிருப்பாங்க. அது போக 30 ரூபா கையில் கொடுத்தாங்க. அது போய் சாப்பிட்டு பெரிய சந்தோஷமா இருந்தது. அது சில படங்களில் வராமல் போயிடும் காசு. ஷூட்டிங் கூட்டு போவாங்க, ஏமாத்திடுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் இருக்கு. இப்பவும் நிறைய சம்பளம் வாங்கினேன், சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். சாப்பிட்றேன், செலவு பண்றேன், ஹாப்பி. இன்னைக்கு நல்ல சம்பளம் வாங்கணும். அன்னைக்கு 30 ரூபா வாங்கி இன்னைக்கு ஒரு 1 லட்சம் தொட்டுருவோம்ல, எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க நடிக்க போய் மிஸ் ஆன மூவி வேற ஒரு ஆக்டர் நடிச்சு அது ஹிட் ஆனப்போ உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? அது நிறைய படம் இருக்குமா. என்னன்னா சினிமாவில் இப்ப நான் நடிக்க வேண்டிய படங்கள் வேற ஒரு நடிகர் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க நடிக்க வேண்டிய படத்துல நான் நடிச்சிருந்திருப்பேன். அது மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆப்சன்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. இப்ப வில்லம்புன்னு ஒரு படம், அந்த படம் சுசீந்திரன் சார் தம்பி தான் பண்ணாப்புல. அந்த படம் எனக்கு டேட்டு கொடுக்க முடியல அந்த டைமிங்ல. அந்த படத்துல எனக்கு பதிலாக யோகி பாபு நடிச்சாரு. அதுக்கப்புறம் 2-3 படம் அந்த மாதிரி மிஸ் ஆச்சு. என் கேரக்டர் யோகி பாபு பண்ணுவாரு, யோகி பாபு கேரக்டர் நான் பண்ணுவேன். இப்படி மாறி மாறி. இப்ப அவருக்கு ஒரு பட்ஜெட் ஏறும்போது இப்ப எனக்கு கொஞ்சம் கம்மி பட்ஜெட்னா என்கிட்ட வருவாங்க. அப்படி இருக்கும் சில. இப்ப வேல்யூ இப்ப அப்போ ரன்னிங்ல யார் இருக்கா, இப்போ யோகி பாபு ரன்னிங்ல இருக்காரா, இப்ப அந்த பக்கம் போவாங்க. இது சினிமாவோட இயல்பு. இப்ப எனக்கு ஒரு படம் கேட்டுன்னா என் பக்கம் வருவாங்க. ஓகே, இதுல எனக்கு சம்பளம் இப்ப அந்த மார்க்கெட்டிங் பொறுத்து தான் இது மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிமா எல்லா படங்களும் இப்ப அப்புக்குடி யோசிக்கும் போது அதுல ஒரு 4 ஆர்டிஸ்ட் யோசிப்பாங்க. அப்புக்குடி இல்லைன்னா யாரு,
அப்படின்னு யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ மகாராஜா படம் வந்து எனக்கு வந்து சிங்கமொழி என்ன கேரக்டர் வந்து நான் பண்ண வேண்டியது. ஆனா அவர் பண்ணாரு. செம்மையான பேர் அவரு. இப்போ அதெல்லாம் வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னன்னா சப்போஸ் அதுல ஒரு கெட்ட பேர் வருது தெரியுமா? சிங்கமொழி என்ன அந்த கேரக்டர் பட்டு எவ்வளவு அவஸ்தைப்பட்டு வரணும் அவருக்கு தான் தெரியும். வெளியில போனா பாக்குற பார்வைகள் இவரு அப்படி நம்ம படத்தை பார்த்துட்டு அந்த கேரக்டராவே அவரை ஃபீல் பண்ணுவோம். ஆமா. அப்படிங்கிறதும் அந்த பக்கம் பார்க்கும்போது ஐயோ நம்ம பண்ணாது நல்லதுதான் அப்படின்னே தோணும். பட் வந்து அந்த பேர் இருக்குல்ல, அந்த படத்துல சிங்கமொழி என்ன கேரக்டர் பேரு அந்த நேம் இருக்குல்ல, அது இன்னைக்கு வரை அவர் என்னைக்குமே அந்த படம் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான படமா இருக்கும். எத்தனை ஒரு படம் பண்ணியிருந்தோம் அந்த படம் ஃபர்ஸ்ட் என்னதான் பேசினாங்க, மிஸ் ஆயிடுச்சு. இப்படி சினிமாவில் வந்து எல்லாருக்குமே அது மாதிரி மிஸ் ஆகும். இப்ப பட்ஜெட்ல மாறும், அதிக ஒரு வேல்யூக்காக மாறும், இப்படி மாறும். அது வந்து அது நான் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்போ அப்படி நினைக்கிறதே இல்லை. எனக்கு வர்றது மட்டும் நான் சந்தோஷமா நினைச்சுக்கிறேன். தியேட்டர்ல போகாத சில படங்கள் எல்லாமே ஓடிடில நல்லா போகுது. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சரியா ப்ரொமோஷன் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த படங்கள் வந்து இப்போ ஒரு நல்ல படம் தியேட்டருக்குள்ள வரும்போது அதை வந்து ஒரு தயாரிப்பாளரும் தியேட்டருக்காரங்களும் அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அந்த படத்துக்கு ஒரு நல்ல படம்னு தெரியுது, அதை நல்லா விளம்பரம் பண்ணணும், அதை ஃபோக்கஸ் பண்ணணும். இது நான் மக்கள் மத்தியில அது தெரியப்படுத்துறதுக்கு ஒரு செலவு பண்ணாதான் அவன் தெரியும். அது படுத்தாத போது கைக்கு வந்த பிறகு ஐயோ அது நல்ல படம் இல்லை தியேட்டர்ல பார்த்துருக்கலாமே அப்படின்னு தோண ஆரம்பிக்குதுன்னா அது ப்ரொடக்ஷன்ஸ் பிளஸ் வந்து இருக்கக்கூடிய தியேட்டர்ஸ் அது ஒரு காரணம். அது வந்து மாறணும். ஏன்னா ஒரு நல்ல படத்துக்கு எல்லாரும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அது வந்து தயாரிப்பாளர் யூனியன் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும் தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு வந்து ஒரு ரிலீஸ் பண்றது ஒரு பட்ஜெட் இருக்கு. ஒரு படம் எடுக்கிறது மட்டும் பட்ஜெட் கிடையாது. அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணா அதுக்கு தயாரா வர்றது ப்ரொடியூசர்ஸ் கம்மி. இன்னைக்கு வந்து படம் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் ஒரு பட்ஜெட்ல வராங்க. ரிலீஸுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கு. அந்த பட்ஜெட் பண்ணும்போது தான் ஒரு நல்ல படங்கள் கூட வெளியே தெரியும். சில பேர் படம் முடிச்சு அடுத்த நாளே வந்து எப்படியாவது வித்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அந்த காலகட்டம் மாறிடுச்சு. எப்படின்னா ஓடிடில இதுக்கு அப்புறம் தான் ஒரு தயாரிப்பாளருடைய உண்மையான வருமானம் தெரியுது. தியேட்டர்கள் மட்டும் கிடையாது. அப்போ தியேட்டர்களே நீங்க அந்த வருமானத்தை பார்க்கணும். ஒரு நல்ல படத்தை நீங்க பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கான ப்ரொமோஷனும் அந்த பட்ஜெட்ல சேர்ந்து வரணும் தான் நான் சொல்லுவேன். சினிமா ரசிகர்களுக்கும் உங்க ரசிகர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன் ரசிகர்கள் என்ன ரசிச்சு தனியா பாராட்டுவாங்க, ரொம்ப சந்தோஷம். சினிமா ரசிகர்களும் பாராட்டுவாங்க. ஆனா நீங்க பாராட்டுறதோட நிப்பாட்டிக்கணும், அதான் நல்லது. ஏன்னா ரொம்ப வெறி கொண்டு ரசிகருங்கிற போர் இதுல வந்து தலைவாங்கிறது, உங்க லைஃப் அவங்க தான் பார்க்க போறாங்கிற எண்ணம், அவங்கள சொன்னா ஒரு நடிகரை பத்தி உனக்கு பிடிச்ச நடிகரை பத்தி சொன்னா சண்டை போடுறது, அடிக்கிறது, கலாட்டா பண்றது, ஆப்போசிட்டா பேனரை கிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருமே பண்ணாதீங்க. ஏன்னா எந்த நடிகருமே உங்க வீட்டுல ஒண்ணுன்னா வரமாட்டாங்க. அவங்க வீட்டு பிரச்சனைக்கோ உங்களுடைய கஷ்டத்துக்கோ யாருமே வரமாட்டாங்க. நீங்க சினிமாவில் பார்க்குற அழகு கண்டிப்பா நேரில் இருக்கவே மாட்டாங்க. அதனால வந்து சினிமாவில் பார்க்குற அழகு வேற, அங்க உள்ள நடிக்கிற நடிப்பு வேற. ஒரிஜினல் இன்னொரு ஒரிஜினல் இருக்கும். அந்த நினைப்புல நீங்க ஒரு நடிகரை பார்க்காதீங்க. அது உங்க வாழ்க்கையை வந்து கெடுத்துரும் தான் நான் சொல்லுவேன். நடிகரா மட்டும் பாருங்க. நான் ஏன் நடிகர்களை வந்து நடிகரா பாருங்கன்னு சொல்றேன்னா, ரசிகர்களுக்கு ஒரு படம் வரும்போது நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே போக்கஸ்க்காக வரும். ஆக்டர் எல்லாருமே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை பத்தி பேசுவோம். அந்த படம் அப்படி வந்து விரும்புவோம், இப்படி வந்து விரும்புவோம். நீங்க உள்ள வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சொல்றோம். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த படம் ரிலீஸ் தான் உங்களை பார்க்க வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்ககிட்ட நாங்க வரமாட்டோம், வரவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த காரியம் ஆகும்போது தான் வந்து உங்களை சந்திப்பாங்க. அதனால நீங்க நடிகரா மட்டும் பாருங்க. ஒரு நடிகருக்காக அடிச்சுக்காதீங்க, உங்க வாழ்க்கையை வீண் பண்ணாதீங்க. ஆனா நல்ல நடிகர்கள் எல்லாருமே இருக்காங்க, ஹெல்ப் பண்றவங்களா இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. ரெகுலரா இருந்தா சந்தோஷம். இப்போ விஜயகாந்த் சார்லாம் பண்ணாரு, எம்ஜிஆர் சார் பண்ணாரு, அவங்களாம் நடிகர், ரஜினி சார் முதல்ல எல்லாருமே அவங்கவுங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல யாரும் செய்யலன்னு நம்ம சொல்ல முடியாது. செய்யறவங்கள நீங்க அதுக்காக வந்து ஒரேடியா தூக்கி வச்சு ஆடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சில பேர் வந்து தூக்கி வச்சு ஆடி பொய்யான விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட நல்ல மாதிரி வந்துகிட்டு இருக்கு, நல்ல விஷயங்கள் கெட்டதாகவும் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில நீங்க ஒரு நடிகரா மட்டும் பார்த்தாதான் நம்ம வாழ்க்கையை பார்க்க முடியும். இவ்வளவு நேரம் எங்களுக்கு ரொம்ப பேஷன்ஸா நான் கேட்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நீங்க பதில் சொன்னீங்க. அதுக்கு துளி டிவி சார்பா உங்களுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூமா, நீ ஈஸியா தான் கேட்ட. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. எல்லோரும் துளி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.